மாட்டுத்தாவணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மதுரைனா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வரணும். அது பக்கத்துல நடக்கிற தூரத்துல எங்க ஆபீஸ் இருக்கு. யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். ஒரு சின்ன முன்னாடி வந்து வர்றோன்னு மட்டும் இருக்கிறமான்னு மட்டும் தெரிஞ்சு தாராளமா வாங்க. எங்க ஆபீஸை எப்ப வேணாலும் நீங்க விசிட் பண்ணலாம். நாங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றோம், எதன் மூலமா நாங்க எப்படி மார்க்கெட் பண்றோம், என்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றோம், எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். வித்தவுட் எனி அதுக்கு எதுவும் நாங்க சார்ஜ் பண்றதெல்லாம் இல்ல. ஒரு முழு திறந்த மனதோட உங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ண நாங்க தயாரா இருக்கோம். இதுக்கு முன்னாடி இதை எத்தனை பேருக்கு பண்ணிருக்கீங்க? 15,000 பேர் முன்னாடி இதே நிலைமை சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாவும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட் ஹெல்ப்னா எப்பனாலும் போன் பண்ணி டிஸ்கஷன் கேட்டிருக்காங்க. அதை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். எங்க பிசினஸ் சார்ந்து என்ன கேள்வினாலும் எங்கிட்ட தாராளமா நீங்க கேட்கலாம். நாங்க அதை கண்டிப்பா ஷேர் பண்றோம். ஒரு நேரத்துல முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு பிசினஸ்லயோ எந்த விஷயமா இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் நீங்க சரியான முடிவு எடுக்கிறீங்களோ அது அடுத்த நிலைமைக்கு உங்களை சிம்பிளா எடுத்துட்டு போகும். அதனால முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தைரியமா முடிவெடுங்க. ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா முடிவெடுக்கிற நம்ம நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த இன்னொருத்தர் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு விஷயத்த நினைக்கணும், நீங்க செஞ்சு நம்ம பிளான் இது, நம்ம யாருக்கு இதை சொல்லி நம்ம வந்து பெருசா வந்துருவோம், நம்ம நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கோம், இது எப்படி எடுத்துட்டு போயிடலாம் அப்படி நீங்க பிளான்லயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த இன்னொருத்தர் செயல்படுத்தி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு போயிட்டு